பப்ளிக் பள்ளி. அறம் டே 6.0 அமேசிங் லேர்னர்ஸ். இன்கிரெடிபிள் இந்தியா. சீசன்ஸ் அண்ட் கலர்ஸ். வாழ்க்கை அழகானது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். Ready. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள். நல்லதோர் பட்டிமன்றத்தில் நல்லதோர் தலைப்பை தந்திருக்கிறார்கள். என்னை நடுவராக இருக்கும்படி பணித்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தா, வாழ்க்கை அழகானது 2000க்கு முன்பா அல்லது 2000க்கு பின்பா. அதாவது இங்கே இருக்க பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அழகானதா இல்லை பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கை அழகானதா, அவ்வளோதாங்க தலைப்பு. நம்ம வாழ்க்கைங்கிறது அதிசயங்களாலும் ஆச்சரியங்களாலும் நிரம்பினது. அடுத்த நொடி நம்ம வாழ்க்கை நமக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்குன்னு நமக்கே தெரியாது. நம்ம வாழ்க்கை ஒரு அழகான வண்ணத்து பூச்சி மாதிரி. அது யாருக்கு அழகாக இருந்திருக்கும், யார் அதை அனுபவித்து வாழ்ந்திருப்பான்னு கேட்டால், 2000க்கு முன்னாடி அது ஒரு காலம். இவ்வளவு நெரிசல் இல்லாமல், இவ்வளவு இறைச்சல் இல்லாமல் கூட்டு குடும்பமாக நிலாசோறு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி அதுக்கும் மேலே போய் நினச்சதெல்லாம் கிடைக்கிற மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுவும் கடந்த 25 ஆண்டுகளில் நாம் நினச்சே பார்க்காத அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம் அடைஞ்சிருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தா இயற்கை, இன்னொரு பக்கம் அறிவியல். நமக்கு இரண்டுமே முக்கியம்தானே. ஒரே குழப்பமாக இருக்கே. சரி, நமக்கு எதுக்குங்க வம்பு? நம்ம பேச்சாளர்கள் தயாராக இருக்காங்க, வாங்க அவங்கக்கிட்டேயே கேட்டுடலாம். முதலாவதாக, வாழ்க்கை அழகானது 2000க்கு முன்பேன்னு பேச வர்றாங்க மான்சிதா. வாங்க மான்சிதா. அறிவை தந்த மொழி, அழகை ரசிக்க வைத்த மொழி, அன்பின் ஆயுதமான மொழி, இத்தகைய சிறப்புகளையுடைய அழகான தமிழ் மொழியை வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. இந்த பாட்டை கேட்டதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ஆமாங்க, வாழ்க்கை அழகானது 2000க்கு முன்பு தான் பேச வந்திருக்கிறேன். ஐயா, என்னதான் 4G 5Gன்னு டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் நம்மளுக்கு கஞ்சி விவசாயம் பண்ணால் தானே கிடைக்கும். நம்மாழ்வார் சொல்லுவார், மனுஷன் இல்லைனாலும் இயற்கை அப்படியே தான் இருக்கும், ஆனால் இயற்கை இல்லைனா மனுஷன் வாழவே முடியாது. ஆனால் எனக்கு அதை பற்றிலாம் யாருங்க கவலைப்படுறா? அப்படி இல்லை, நாங்கள் அந்த காலத்தில் இயற்கை தான் முக்கியம்னு ரோடோட 2 சைடும் மரங்களை வளர்த்தோம். ஆனால் இன்னைக்கு 4 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னு ரோடை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்காங்க. ஆட்டுக்கல் போய் கிரைண்டர் வந்துச்சு, அம்மி போய் மிக்சி வந்துச்சு, துவைக்கிற கல் போய் வாஷிங் மிஷின் வந்துச்சு. ஏன் இன்னைக்கு பாத்திரங்கள் வருது கூட மிஷின் வந்துருச்சு, ரோபோட் வந்துச்சு, ஏஐ வந்துச்சு. இத்தனை வந்தும் நம்மளுக்கு புத்தி வந்துச்சா? இல்லையே, இன்னும் வராமத்தானே எதிரில் உட்கார்ந்துருக்காங்க. ஐயா, 2000க்கு முன்னாட லீவ் விட்டா பாட்டி வீடு மாமா வீடுன்னு சந்தோஷமா போனோம். மாமா நீச்சல் கற்றுக் கொடுத்தாரு, சித்தப்பா சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாரு, பெரியப்பா மரம் ஏற கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு அந்த லீவில் குழந்தைங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறதே மொபைல் ஃபோன் பார்க்கறது தானே. ஏன்னா இங்கே இருந்தால் கூட அம்மா அப்பா தரமாட்டாங்க இல்லையா. அத்தை கொடுத்த அரவணைப்பை, பாட்டி கொடுத்த பாசத்தை, மாமா கற்றுக் கொடுத்த மரியாதைய, தாத்தா தந்த வாஞ்சைய இன்னைக்கு எந்த டெக்னாலஜிங்க சொல்லிக் கொடுக்குது?
எல்லா உறவுகளையும் தொலைச்சிட்டு அன்பு பாசம் எல்லாத்தையும் இழந்துட்டு இனி எதை கட்டிங்க ஆள போறோம்? ஓடிடிக்குள்ளேயே இருந்துடலாமா? ஐயா, வாழ்க்கை அழகானது. 2000க்கு முன்பே நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை மான்சிதா, சிறப்பாக பேசுனாங்க. நம்ம பள்ளிக்கூட லீவுக்கு ஊருக்கு போனதையெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாங்க. சரி, மான்சிதாக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம கிருத்தீஷ் தயாரா இருக்காரு. வாங்க கிருத்தீஷ். அன்னை மொழியே, அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே என்று என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் முத்தான வணக்கம். இப்போ என்னங்கய்யா பிரச்சனை? எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குதுப்பா, நீ எதை சொல்ற? வாழ்க்கை அழகானது. 2000க்கு முன்பா 2000க்கு பின்பா அதுதானுங்க. இதில் என்ன சந்தேகம்? கண்டிப்பாக 2000க்கு பின்பு தாங்க. இன்னுமோ 2000க்கு முன்பு தான் பெருசுன்னு நாங்கள் தான் இயற்கையை காப்பாற்றினோங்கிறாங்க. என்ன காப்பாற்றினீங்க? மரங்களை காப்போம்னு பேப்பர்லேயே எழுதிட்டு போனவங்க தானே நீங்கள். 1 டன் பேப்பர் தயாரிக்கணும்னா 24 மரங்களை வெட்டணும். அதை புரிஞ்சுக்கிட்ட நாங்கள் இன்னைக்கு பேப்பர் பயன்படுத்துறதை குறைச்சிட்டு டிஜிட்டலாக எழுதி படிச்சுட்டு இருக்கிறோம். கிரைண்டர் வந்துச்சு, மிக்சி வந்துச்சுன்னு பேச நாங்கள் எதிரணி இருக்கிறவங்க. வாங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம். விறகடுப்பும் ஆட்டாங்கல்லும் இருக்குதானே. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நான் பழனி முருகனுக்கு மொட்டை போட்டுக்கிறேங்க. நடுவர் அளவு குத்தி பாருங்க. என்னங்கய்யா, சரிதானுங்க ஐயா? நீ பண்றதுனா பண்ணுப்பா, என்னையா வம்புக்கு இருக்கிற? எல்லாம் ஒரு ஆசை தாங்க ஐயா. 2000க்கு முன்புங்கிற அணியில பேசுற ஆளுகளை யாருன்னு நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறவங்க, இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறவங்க. அது மட்டுமா, டிஸ்டிங்கில் புக் பண்ணுறாங்க, ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்க. இப்படி 2000க்கு பின்பு வந்த எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு பேசுறது மட்டும் எதிரணியில். அவங்க அப்படித்தான்ப்பா இருப்பாங்க, நீ சொல்லு. அப்படி உங்களுக்கு இந்த காலம் வேண்டானா பட்டிமன்றத்துக்கு ஏன் காரில் வந்தீங்க? அப்படியே மாட்டு வண்டியில் நாட்டாம பாதம் பட்டான்னு பாட்டு பாடித்தானே வந்திருக்கணும். உங்களுக்கு சீக்கிரமாக வரும் தானே காரில் வந்தீங்க. உங்களுக்கு வேகமாகவும் வரணும், ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னா எப்படிங்க ஐயா? அவங்க அப்படிதான், அந்த காலத்து ஆளுக, அவங்கள மாற்றவே முடியாது. ஆனால் நீங்கள் பார்க்கறதுக்கு யூத்தாக ஸ்டைலாக இருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக 2000க்கு பின்பு தான் தீர்ப்பு சொல்லுவீங்கிற நம்பிக்கையோட வாழ்க்கை அழகானது. அது 2000க்கு பின்பு தான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை கிருத்தீஷ், நிறைய கருத்துக்களை சொல்லி அவங்க அணிக்கு வலு சேர்த்துருக்காரு. ஆனால் எதிரணி சும்மா இருப்பாங்களா? வாங்க வர்சன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளோடு உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். வாழ்க்கை அழகானது. 2000க்கு முன்பு தான் பேச வந்திருக்கேன். எல்லா மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் 2000க்கு முன்னாடி தாங்க நடந்துருந்துச்சு. 2000க்கு முன்னாடி திருவிழானா அவ்வளவு கொண்டாட்டமாக இருக்கும். ஆட்டம் பாட்டம் சொந்தம் பந்தம்னு ஒத்துமையாக கொண்டாடணும். அந்த காலத்தில் திருவிழாவில் குழந்தைங்க தொலைஞ்சு போனாங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைங்க திருவிழாவையே தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. என்னத்தங்க சொல்ல? கைவீசம்மா கைவீசினே, கைவீசி நடந்த காலம் போய் கைபேசியோ நடக்கிற காலம் வந்துருச்சு. எதுக்கு எடுத்தாலும் என்ன வேணாலும் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் கூகுளில் தான் சர்ச் பண்ணுறாங்க. கூகுளில் சர்ச் பண்ணி வாசிப்பு பழக்கமும் போச்சு, யோசிப்பு திறனும் போச்சு. நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாவது நடக்கணும். ஆனால் இன்னைக்கு யாருமே நடக்கிறதில்ல. பக்கத்து தெருக்கு போகணுன்னா கூட டாக்ஸி ஆட்டோன்னு புக் பண்ணி போயிடுறாங்க. வீட்டில் டிவி ஆன் பண்ணுறக்கு ஃபேன் ஆஃப் பண்ணுறக்குன்னு எல்லாமே ரிமோட்டு தான். மாடிப்படி கூட ஏறாமல் லிஃப்ட்டில் போயிடுறாங்க. இப்படியே இருந்து கால் எலும்புகளில் வலுவும் குறைஞ்சிருச்சு. ஆசிரியர்கள் பெரியவங்கன்னு வந்தால் மரியாதைக்காக கூட எந்திரிக்க முடியறதில்ல.
இன்னைக்கு அந்த காலம் மாதிரி யாருங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்க? எல்லாருமே ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆப்பில் ஆர்டர் பண்ணி பொட்டலத்தில் தானே வாங்கி சாப்பிட்றாங்க. திருமண வீடுகள் எல்லாம் உறவுகளை அன்போடு அழைச்சி மனசார விருந்து வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஜெயிலில் போகிற மாதிரி பஃபே சிஸ்டம்ங்கிற பேரில் தட்டத்தை தூக்கிட்டு லைனில் போய் நின்று வாங்கி சாப்பிட்ற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க 2000க்கு பின்புள்ள வாழ்க்கை அழகானதுன்னு சொல்ல முடியுது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. மனசெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. இன்னைக்கு விபத்துகள் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப ஓடி போய் உதவாமல் செல்ஃபோனில் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மனுஷன் கையில் மனசில் ஈரம் இல்லாமல் போச்சு. எதிரனில் வந்த கிருதீஷ் வேற நீங்கள் ரொம்ப ஸ்டைலாக யூத்தாக இருக்குன்னு ஐஸ் வச்சுட்டு போயிட்டாரு. அதையெல்லாம் நம்பி ஏமாந்துடாமல் வாழ்க்கை அழகானது 2000க்கு முன்பு தான் சொல்லி தீர்ப்பளிக்கணும்னு வேண்டி வாய்ப்பு நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அட அட என்ன குரல் வளம்! தன்னோட கணீர் குரலால் நிறைய கேள்விகளை கேட்டு போயிட்டாரு. நம்ம சந்தோஷம் பார்த்தாதான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வாங்க சந்தோஷ். படைத்த உன்னை சரணடைந்தேன், பரம்பொருளே காத்திடுவாய். இங்கே கூடியிருக்கும் பெரியவர்களே, சான்றோர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கம். நடுவில் அமர்ந்திருந்தாலும் எங்கள் பக்கமாக நகர்ந்து அமர்ந்திருக்கும் நடுவரவர்களுக்கு சிறப்பான வணக்கம். அப்படியாப்பா உட்காந்துருக்கேன், இரு நான் கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கிறேன். இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னங்க? வாழ்க்கை அழகானது. 2000க்கு முன்பா பின்பா? அதானங்க. அதுக்கு என்னமோ திருவிழாங்கிறாங்க, திண்ணைங்கிறாங்க, பத்தாவதுக்கு பஃபே சிஸ்டம் வேற குத்த சொல்கிறாங்க. ஐயா, அந்த காலத்தில் இலையை போட்டு எல்லா உணவையும் இலையிலேயே வச்சு எத்தனை உணவை வீணாக்கணும் தெரியுங்களா? ஆனால் இன்னைக்கு பஃபே சிஸ்டமில் நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நேரமும் மிச்சம், உணவும் வேஸ்ட் ஆகாது. இது புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்களே எதிரணியில் இருக்கவங்க. இந்த காலம் தாங்க இனிமையான காலம். ஐயா, அந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க, ஆயுசு குறைஞ்சி போயிரும்ட்டு. இந்த மாதிரி மூட நம்பிக்கையால் எத்தனை அழகான நினைவுகளை இழந்திருக்கோம் தெரியுங்களா? அது மட்டுமா, ரத்த தானம் கொடுத்தா குடும்பத்துக்கு ஆகாதாமே. இன்னைக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் உடைச்சு யாருக்கு அவசரம்னாலும் ஜாதி மதம் பார்க்காம நம்ம இளைஞர்கள் ஓடி போய் ரத்தம் கொடுக்குறாங்களே, இதுதானங்க மகிழ்ச்சி. இது இந்த காலத்தில் தானங்க சாத்தியம். இன்னைக்கு கண் தானம் கொடுக்குறாங்க, உடல் உறுப்பு தானம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருக்குமே பயன்படாமல் மண்ணோட மண்ணாக மக்கி போகிற உடல் உறுப்புகளை மற்றவங்களுக்கு தானமாக வழங்கி அவங்க வாழ்க்கையில் ஒளியேற்றுறாங்களே, இது இன்னத்த டெக்னாலஜினால தானங்க சாத்தியம். எதிரணியில் பேசினவங்க சொன்னாங்க சாப்பாட்டை பற்றி. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் போய் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் படிக்கவும் வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னாடு வேலைக்கு போய் பாவம் அவங்களுக்கு டயர்டாக இருக்குது இல்லைங்களா? அவங்க ஒன்றும் மிஷின் இல்லையே, முடிஞ்சா குக் பண்ணி சாப்பிட்றோம், இல்லையா புக் பண்ணி சாப்பிட்றோம். இதில் என்னங்க குறைஞ்சி போச்சு? அன்னைக்கு ஒரு தப்பு நடந்தா அதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க காவல்துறை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வந்துருச்சு. அதனால் தப்புகளும் குறைஞ்சி போச்சு, தப்பு நடந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எதிரணியில் பேசின வர்சன் சொன்னாங்க, லிஃப்ட்டு ரிமோட் மாதிரியான அறிவியல் சாதனங்கள் எல்லாம் மனுஷனை சோம்பேறியாக்குதுன்ட்டு. அதெல்லாம் வயசானவங்க முடியாதவங்க வசதிக்காக. நீங்கள் ஏங்க அதை பயன்படுத்துறீங்க? நல்லா தானே இருக்கீங்க, நடந்து போங்க, உங்களை யார் வேண்டான்னா? அப்படிதான்ப்பா, நல்லா கேளு. எப்படி பார்த்தாலும் அந்த காலத்தில் இல்லாத வசதி வாய்ப்பு இந்த காலத்தில் தானங்க நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவசியம்னு சொல்லி வாழ்க்கை அழகானது 2000க்கு பின்பே என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை சந்தோஷ். இன்றைய தொழில்நுட்பங்களால் நமக்கு எவ்வளோ நன்மை கிடைச்சிருக்குன்னு புட்டு வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ எல்லாரும் சிறப்பாக பேசி முடிச்சிட்டாங்க. இனி எனக்கு தான் சிரமம், தீர்ப்பு சொல்லணும் இல்லையா? 2 அணியோட கருத்துக்களிலுமே நியாயம் இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த காலத்தில் இயற்கையோட இயற்கையாக சந்தோஷமாக வாழ்ந்தோம், ஆரோக்கியமாக இருந்தோம், கூட்டு குடும்பமாக உறவுகள் சூழ வாழ்ந்தோம். பெரியவங்க நமக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தாங்க, நாம் அதை கேட்டு நடந்தோம். கண்டிப்பாக அது ஒரு கனாக்காலம்.
ஆமாங்க, உண்மைதான். ஆனால் அன்னைக்கு உணவு, உடை, கல்வி அது எதுவுமே நமக்கு அவ்வளோ எளிதாக கிடைக்கல. எல்லாத்தையுமே நம்ம போராடி தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் நினைக்கிறதெல்லாம் கிடைக்குது. உலகத்தையே உள்ளங்கைக்குள்ள வச்சுருக்கோம்னா அந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை நம்ம பாராட்டியே ஆகணும். முதல்ல புறாவில் கடிதம், அது புறாவில் தூது, கடிதம்னு அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உலகம் தன்னை மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். மாற்றங்கள் காலத்தின் கட்டாயம். ஆமாம், இன்றைய காலத்து குழந்தைங்க ஃபோன் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்க என்ன பிறக்கும் போதேவா ஃபோனோட பிறந்தாங்க? இல்லையே. மரியாதை கொடுக்கறது, பொறுப்பாக இருக்கிறதெல்லாம் நாம் நம்ம பெற்றோர்கள்கிட்ட இருந்து தானாக கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் இந்த காலத்து குழந்தைகிட்ட இல்லைன்னா அதுக்கு யாருங்க பொறுப்பு? யார் பொறுப்பு? யோசிச்சு பாருங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒவ்வொரு நூற்றாண்டிலுமே உலகம் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி நாம் நம்மளை தகவமைச்சுக்கணும். அப்படி ஏற்றுக்கொள்ளவும் தன்னை மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருக்கணும். தளவாழை இலை போட்டு அறுசுவை விருந்தளிக்கிற மாதிரி வாழ்க்கை நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. நாம தான் அதில் எதை சாப்பாடு மாதிரி நிறையா சாப்பிடணும், எதை ஊறுகாய் மாதிரி கம்மியாக சாப்பிடணும்னு முடிவு பண்ணணும். அந்த காலத்தில் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இன்றைய இளைஞர்கள் வழிமாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்தும் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, சாதிச்சுட்டும் இருக்காங்க. ஆக பெற்றோர்களாகிய நாம் அவங்கள நல்வழியில் வழிகாட்டினா மட்டும் போதும், அவங்க வேற லெவலில் வந்துடுவாங்க. அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் நல்லதும் கெட்டதும் கலந்து தாங்க இருக்கும். பெற்றோர்களாகிய நாம் அவங்கள நல்வழியில் வழிகாட்டணும், அவங்கக்கிட்ட உட்காந்து பேசணும். கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறேன்னு சொல்லி அவங்கள வளர்க்கக்கூடாது. நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொல்லி வளர்க்கணும். குழந்தைங்க கஷ்டப்படுறாங்கன்னு எல்லா வேலையும் நாமளே செய்யாமல் அவங்களையே செய்ய சொல்லணும். 2000க்கு முன்னாடி நாம் அப்படி தாங்க வளர்ந்தோம். அப்புறம் ஏங்க நம்ம குழந்தைகளுக்கு அதையெல்லாம் சொல்லித்தராமல் விட்டுட்டோம்? அப்போ தப்பும் நம்ம மேலே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை குறை சொல்லக்கூடாது இல்லைங்களா? இப்போ என்ன சொல்ல வரேன்னு தானே கேட்குறீங்க? இருங்க, அது தெரியாமல் தான் நானே யோசிச்சுட்டு இருக்கிறேன். பெற்றோர்களாகிய நீங்கள் தாங்கள் வளர்ந்த விதத்தை ஞாபகம் வைத்துக்கொண்டு குழந்தைகளை வழிநடத்தினால் போதும். பொற்குடத்தில் பொட்டிட்டது போல் குழந்தைகள் வெற்றிகளை குவிப்பார்கள். அதே போல குழந்தைகளாகிய நீங்களும் பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நொடியும் ஆச்சரியங்களை தனக்குள்ளே பூட்டி வைத்திருக்கும் இந்த வாழ்க்கை 2000க்கு முன்பாக இருந்தாலும் சரி, 2000க்கு பின்பாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலுமே வாழ்க்கை அழகானது தான். அது வாழும் நம் கையில் இருக்கிறது. வாழ்க்கையை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் என்று சொல்லி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.